தரிசனத்தை தடை பண்ணுகிறவர்கள் தான் தரிசனத்தின் பக்கத்திலே நம்மை கொண்டு போய் விடுகிறார்கள். யோசேப்பின் தரிசனத்தை தடை பண்ணுகிறவர்கள் தான் எகிப்துக்கு போவதற்கு உதவி செய்தார்கள். மற்றவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முற்படும் போது நம்முடைய பிரச்சனைக்கு நாமே வழி சொல்வது போல அமைகிறது. யோசேப்பு பானபாத்திரக்காரன் பிரச்சனைக்கு பதில் சொன்னான். இவன் பிரச்சனைக்கு வேண்டிய பதில் அதில் தான் இருந்தது. பெரிய பிரச்சனை என்றால் பெரிய ரிவார்டு உங்களுக்கு கிடைக்க போகிறது என்று அர்த்தம். பெரிய கோலியாத் என்றார், யோசேப்புக்கு பெரிய குற்றச்சாட்டு என்றார், ஒரு பெரிய உயர்வு மேன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார் என்ற அர்த்தம். ஆதியாகமம் 40:6-7 இந்த செய்தியினுடைய தலைப்பு யோசேப்பின் சமாதானம். காலமே யோசேப்பு அவர்களிடத்திலே போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். யாருன்னா பானபாத்திரக்காரனும் சுயம்பாகு. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் துக்க முகமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். நல்ல கவனிங்க, சிறைச்சாலையிலேயே அழுது கொண்டே இருக்க வேண்டிய நபர், தூக்குல டிப்ரெஷன்ல தொங்க வேண்டிய நபர் யாருன்னா யோசேப். உங்கள் முகங்கள் துக்க முகமா இருக்கிறது என்ன? அர்த்தசஷ்ட ராஜா நெகேமியாவை பார்த்து உன் முகம் துக்க முகமா இருக்கிறது என்ன? எம்மா ஒரு சீஷர் கிளையப்பா அவனுடைய மனைவியை பார்த்து இயேசு கேட்கிற உங்கள் முகங்கள் துக்க முகமா இருக்கிறது என்ன? நல்ல கவனிங்க, காரணம் இவன் தான் அழுதுகிட்டு இருக்கணும். ஆனா மற்றவங்களுடைய முகங்களை, மற்றவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவனாய் காணப்பட்டான். இக்கட்டான நிலைமையில் அதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆவிதே மனைவி பிள்ளைகள் நிமித்தம் பலமில்லாமல் போகும்ன்ற அழுதானா, மிகவும் அழுதான். அழுதுட்டு பார்த்தீங்கன்னா எகிப்திய வாலிபன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு எஜமானால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறான். அவனை போய் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவன் உயிர் திரும்ப வந்துச்சான். திராட்சை ரசம், பழம், அத்திப்பழம், அடை, தண்ணி எல்லாம் கொடுத்து அவன் உயிர் திரும்ப வந்துச்சான். நல்ல கவனிக்க, காரணம் எதிரான சூழ்நிலைகள் நடுவிலே இவர்கள் சமாதானத்தை இழக்காமல் தேவ சமாதானம் நிறைந்தவர்களை காணப்படுகிறதை பார்க்கலாம். மற்றவர்களை பிரச்சனைகளை தீர்க்க முற்படும் போதுதான் நமக்கு பதில், மற்றவங்க பிரச்சனையில தான் நம்ம பதில் இருக்குங்கிறத அநேக நேரம் நம்ம அறிவதில்லை. பானபாத்திரக்கார பிரச்சனையை தீர்க்கிறான், ஆனா பானபாத்திரக்காரன் தான் அட்ரஸ் சொல்றான். பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரும் பொழுதெல்லாம் பெரிய ரிவார்டை கர்த்தர் தருகிறார். பெரிய கோலியாத் என்றால் மெகா ரிவார்டு என்ற அர்த்தம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாத யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தளர்ந்து போகாது இருந்தபடினால் ஏற்ற காலத்தில் அவர்கள் அறுத்தார்கள். சோ சமாதானம், ஒரு 4 வகையான சமாதானத்தை குறித்து இந்த நாளில் நான் சொல்ல போகிறேன். உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் உண்மையை நம்பியிருக்கு பூர்ண சமாதானம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த ஸ்தோத்திரத்தினுடைய ஜபத்தினால வேண்டி தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், பூரண சமாதானம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். 119:65 மிகுந்த சமாதானம் அவர்களுக்கு இடர்ல இல்லை. 26:3 ஏசாயா, பிலிப்பியர் 4:6 பார்க்கலாம். பல வகையான சமாதானம் இருக்கிறது. இந்த சமாதானம் என்றால் என்ன? மன அமைதி, சூழல் அமைதி, காம், குவைட், வன்முறை இல்லாத, போர் இல்லாத, குழப்பமற்ற நிலை, சமாதானம், அமைதி. நோ வார் ஆர் வயலன்ஸ். பல அர்த்தங்கள் சொல்லலாம். யோசேப்புக்கு 4 வகையான சமாதானத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது அசைக்கப்படாத சமாதானம். நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 46, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். ஆகவே பூமி நிலை மாறினால், மலைகள் நடு சமுத்திரத்திலே போய் விழுந்தால், அதன் பெருக்கினால் ஜனங்கள் கொந்தளித்து வந்தாலும் நாம் பயப்படும். சூழ்நிலையினால அசைக்கப்படாத ஒரு சமாதானம் இருக்கு. எல்லாம் எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும். உங்களுக்காக ஒரு ஆறு உண்டு. எலியாவுக்கு ஆண்டவர் ஒரு ஆறை காண்பித்தார். அந்த ஆற்று படுகையில அவன் அமர்ந்திருக்கிறான். கேரிஸ், உங்களுக்கு ஒரு கேரித் உண்டு, உங்களுக்கு ஒரு நதி உண்டு. அததான் அந்த கேரித் நதியை தான் சொல்லுது சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷப்பிக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர நதி பாயிற இடத்துல எல்லாம் ஜீவராசிகள் வாழுமா, ஆரோக்கியப்பட்டு பிழைக்குமா. இந்த பரிசுத்த ஆவியானவர நதி சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி கிரியை செய்கிறார்.
சமாதானம். அவர்களை சீஷர்களை பிடித்து அடித்தார்களா. பாடுபட்டதுனால சந்தோஷத்தோட சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா எதிரான சூழ்நிலைகளான ஒரு நதி உண்டு. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசமும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதுக்கு முந்தின அப்பதான் போட்டிருக்கு 2ஆம் வசனம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அப்ப அசைக்கப்படாத ஒரு சமாதானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கார். ஒருவனும் எடுக்க முடியாத சமாதானம். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம் அந்த சமாதானம் தான். அவன் மற்றவர்களை போய் விசாரிக்கிறான். இப்ப இவன் சமாதான நதி இவனுக்குள் பாய்ந்தபடினால மற்றவர்களை தேற்றுகிறவனாய், ஊன்ற கட்டுகிறவனாய், எழும்ப பண்ணுகிறவனாய், சத்துவத்தை பெருக பண்ணுகிறவனாய் யோசேப்பு காணப்பட்டான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பழகுவதனால் வருகிற சமாதானம். யோபு 22, 21, 22, 24 வசனத்தை வாசிக்கிற. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை உண்டாகும். 22, அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்மிடம் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். 24, அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பிரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். 28, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உடைய பாதைகள் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்ப அசைக்கப்படாத சமாதானம். ரெண்டாவது, நீர் அவருடைய பழகி சமாதானமாய். சர்வ வல்லவரோட யோசேப்பு பழகிறான். தேவன் இவனோட பழகிறான். காரணம் தரிசனத்தை கண்டவன், தரிசனத்தை அறிக்கை செய்து கொண்டே இருந்தவன், தரிசனத்தால் நிறைந்தவன், தரிசனத்தினால் வரக்கூடிய எதிர்ப்பை சமாளித்தவன், தரிசனத்துக்காக உயிரை பணயம் வைத்தவன் யோசேப்பு. சாகும் வரை தரிசனம் பார்த்து கொண்டே இருந்து மற்றவர்களுக்கு தரிசனத்தை விதைக்கிறவா. சீக்கிரத்துல தேவன் இங்க இருந்து உங்களை புறப்படு பண்ணுவார், என் எலும்புகளை எடுத்து கொண்டு போங்க என்று சொல்லி அவனுடைய வாரிசுகளுக்கு அவன் கட்டளை இடுகிறான் 110 வயதுல. பழகுவதனால் சமாதானம். தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க பண்ணிட்டு. இன்னொரு வகையில சொல்ல போனா யோசேப்பு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவன் யோசேப்போட சஞ்சரித்து கொண்டிருந்தார். வாக்குவித்துக்காடு ஏனோக்கை போல, நோவாவை போல, மோசேயை போல வாக் வித் காட். தேவனோட பேசிக்கொண்டு, தேவனோடு பழகி கொண்டு, தேவனோடு நடந்து கொண்டு இருந்த அப்படின்னாலே பொறுப்புகள் மேல அவன் நிம்மதியா இருக்க. பாருங்க, கூட அவனுக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ரெஸ்ட்ஃபுல் லைஃப்ல இருக்கிறான். பொறுப்புகளும் அதிகாரங்களும் அவனை தேடி வலுக்கட்டாயமா வந்து விழுது. ஐஸ்வர்யம், ஆஸ்தியும், பொன் சரப்பணிகள், பொண்ண ஆற்று கற்களை போல தூளத்தன்னையாக கற்களை போல அவன் பெருக பண்ணுங்க. பழகுவதனால் வருகிற ஆசீர்வாதம். தேவனோட பழகும்போது தேவன் நம்முடைய நண்பர். அவரோட மனம் திறந்து பழக பழக பொருளாதார செழிப்பு மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது, தரிசனத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது அது நிலைவரப்படும். அப்போ அசைக்கப்படாத சமாதானம், பழகுவதனால் சமாதானம். மூணாவது பாத்தீங்கன்னா சோதிப்பதினால் ஒரு சமாதானம். இல்லாட்டி அவன் காமெடி தான் பண்றான். ஆதி அவன் 43:23, அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமா இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார், நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது. ரெண்டாவதுல வரும்போது, ஐயா உங்க பணத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு காலில் விழுறாங்க, அவன் காமெடி பண்றான். உதவிக்காரர் முந்தி சோதிக்கப்பட வேண்டும். அவன் காரணம் சகோதரர் எல்லாரும் உதவிக்காரர் வைக்க போறான். ஆனா அதுக்கு முன்பாக அவரை சோதிக்கிறான். ஐயா உங்க பணம், நாங்க பண விஷயத்துல கரெக்டா இருப்போம் ஐயா, நாங்க நிஜஸ்தர் ஐயா, நாங்க பொய் சொல்லவே மாட்டோம், எங்க பரம்பரையே பொய் சொல்லாதுன்னு சொல்லி 22 வருஷமா யோசேப்பை விற்று போட்டதை, யோசேப்பை காயப்படுத்தினதை குழுவாக மறைத்த மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் யாருன்னா யோசேப்பின் சகோதரர். 22 வருஷம் ஒரு பொய்யை மெயின்டைன் பண்ணியிருக்கான் பாரு. லேடிஸ்ட சொன்னா கூட அது லீக் அவுட் ஆயிடும். அந்த அளவு மெயின்டைன் பண்ணவன் சொல்றாங்க, ஐயா போன தடவை வந்தமா பணம் எல்லாம் வந்துட்டேன் சொல்றான். நல்ல பணம் எல்லாம் எனக்கு வந்துட்டு என் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. தேவன் உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நல்ல கவனிங்க, உண்மைத்துவத்தை. He is faithful, but he was expecting his brothers also faithful to him. அவனுடைய சகோதரர்களுக்கு அவர்
சகோதரர்கள் அவனிடத்துல உண்மையா இருக்க வேண்டும் அவர் எதிர்பார்த்து சோதிக்கிறார். நல்ல அழகா சொல்லுது, உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம்ப்பா, நீ காசு வந்து நினைக்காதப்பா, எனக்கு என் காசு எங்களுக்கு வந்துட்டு, தேவன் உனக்கு புதையில ட்ரெஷரை கட்டளையிட்டா, நீதிமானுடைய அவருடைய ரகசிய செயல் இருக்கு, நீதிமானுடைய கூடாரத்திலே கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. ஆகவே உன் சாக்கு பையில ஒரு ரகசியம் புதையில கட்டளையிட்டாருப்பான்னு காமெடி பண்றான். அப்போ நல்ல கவனிங்க, தேவ அன்பனால் நிறைந்தவன் மற்றவர்களை டெஸ்ட் பண்ணுவது தவறா இல்லை. காரணம் அவங்கள உயரமான ஒரு இடத்துல கொண்டு வைக்க போறான், எகிப்துல கோசேன்ல. ஆகவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோதிப்பதுனால் தேவன் தமக்கு கொஞ்ச காலம் நம்ம சரியாகிற வரைக்கும் சோதிக்கிறார். தீமையினால் சோதிக்கிறவர்கள நன்மையினால். கடைசியா பாத்தீங்கன்னா சந்ததிகளின் சமாதானத்தை கண்ட யோசேப்பு 122:5-6 கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய். 3ஆம் 4ஆம் தலைமுறையினர் வந்து இப்ராஹிமினுடைய பேர பிள்ளைகள்லாம் யோசேப்பு மடியில வளர்க்கப்பட்டாங்க. சந்ததிகளின் சமாதானம் உனக்கு இருந்துச்சு. உங்களுடைய சந்ததி வாழும். நீதி கர்த்தரை தேடுகிறவர்களே உங்கள் இருதயங்கள் வாழும். நீதி விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நல்ல கவனிங்க, சந்ததிகள் வாழ்றத கண்ணால பார்க்க. யோசேப்பு 110 வயது உள்ளவன 140 வருஷம் உயிரோடு 3ஆம் 4ஆம் தலைமுறையினர் யோபனுடைய மடியிலே வளர்க்கப்பட்டார். இது பார்க்கிற தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையிலே கூட யோசேப்பு போல அசைக்கப்படாத சமாதானம், ஒரு நதி, பரிசுத்த ஆவியானவர் ஆகிய நதி எப்பொழுதும் அவனுக்குள்ளாய் பாய்ந்து கொண்டிருந்தது. போற இடத்துல எல்லாம் ஜீவராசிகள் மனுஷர்கள் வாழ்ந்தார்கள், பிழைத்தார்கள். பிழைப்பூட்டுகிறவனாய் அவன் ஒரு என்ன சொல்றது, இனிய நாவு ஔஷதமா சுகமாக்குகிறவனாய் காணப்பட்டான். பழகுவதனால் அவனுக்கு சமாதானம், சோதிப்பதனால் சொந்த சகோதரர்களை சோதித்து புடமிட்டு அவங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு பார்வோனுடைய ஆடு மாடுகளை விசாரிக்க கூட அதிகாரியா ஏற்படுத்தி இருக்கிறார். சந்ததிகளின் சமாதானத்தை கண்ட இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வருவதாக உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பிதாவே, அசைக்கப்பட சமாதானம், பழகுவதனால் சமாதானம், சோதிப்பதனால் சமாதானம், சந்ததிகளின் சமாதானம் பிள்ளைகளுக்கு உண்டாவதா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. God bless you.